ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரகணங்களானது பாதிப்புகளை கொடுக்கும். அதே ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் தற்போது செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த கிரகணம், அதாவது ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணமானது என்ன மாற்றங்களை விருச்சிக ராசினியர்களுக்கு கொடுக்க போகுது, ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இது மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதுங்க. அடுத்த கட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு முன்னாடியே பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. அதோடு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பொதுவான ஒரு பலன்கள் தான். ஸோ கிரகநிலைகளுக்கு ஏற்ப 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசப்படும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சுய ஜாதகம் தான், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளானது. மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லது செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெருசாக பாதிப்புகளை அவங்க அடையிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 7க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே, அதாவது ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது பயிற்சி, சனி பயிற்சி, இது எதுவுமே உங்களுக்கு சரியாக இல்லை. அதாவது இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு இல்லாததுனால பல விஷயங்கள்லையும் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகளாவது உங்களுக்கு நல்லா இருக்குமா, அதாவது இன்னும் ஆண்டினுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம், ஸோ இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய பயிற்சிகளாவது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இனி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டைம்லேயே சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அதே போல் குரு பகவான் அதிசார ஒரு பயிற்சியை ஏற்படுத்துகிறாரு. ஸோ இந்த 2 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் தான். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தான் கொடுக்க போகுது. ஸோ தைரியமாக நீங்கள் வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. சொல்லப்போனால் செப்டம்பரில் இருந்து இந்த ஆண்டோட எண்டு வரைக்குமே டிசம்பருக்குள்ளே நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது இந்த மாதத்தில் ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். பல நெருக்கடிகளை நீங்கள் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை பெருசு பண்ணாதீங்க. சொல்லப்போனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பலன்களானது, நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாட்களாக கடந்து வந்துட்டோம், எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம். இன்னும் 1 மாத காலம் தானே, கண்டிப்பாக உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். சொல்லப்போனால் இவ்வளோ நாளாக உங்களை என்ன கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாலுமே, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலுமே அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி, சுக்கிரனுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பண வரவுலாம் சூப்பராக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு நிலைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வக்ரமாக இருந்துகிட்ருக்கார் இல்லையா, இன்னும் ஒரு சில மாதங்கள் தான், நவம்பர் வந்துருச்சு, கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம் நம்ம. ஸோ சனியும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தியை ஆகிடுவார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. கடந்த ஒரு சில மாதங்களில் இருந்து அந்த மந்த நிலை கண்டிப்பாக போயிடும். சனி பகவானாலே மந்தக்காரகன், அவர் கொஞ்சம் டிலே தான் பண்ணுவார், தடை தான் பண்ணுவார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திரும்பவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலைகள் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்களும் நல்லாவே இருக்க முடியும். பொதுவாக தொழில், வேலை, குடும்பம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன தடுமாற்றங்கள், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் அப்படியே மாறப்போகுது. அதாவது எல்லா விதமான தடைகளும் விலகி உங்களுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்க போகுது. நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நெருக்கடிகள் இருக்குது. பெருசாக நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அக்டோபருக்கு அப்புறமா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பதட்டங்கள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நிறைந்து தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். ஸோ அதிக அளவு அலைச்சல் கூட உங்களுக்கு இருக்கும். சொல்ல முடியாது. அந்த அலைச்சல் மூலமாகவே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் வர்றது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். ஸோ எல்லாமே ஒரு சில காலங்கள் தான். இந்த செப்டம்பர், அக்டோபர் தாண்டிட்டீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் வந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கடினமாக நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்தந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அனுபவ அறிவு கிடைக்கிறதே நாம் ஒரு சில விஷயங்களை தைரியமாக செய்யும் பொழுது தான். எதுவுமே செய்யாமல் நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களும் நமக்கு வந்து தெரியாது. ஏன் சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திடீர் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பணத்தை எங்கே முதலீடு செய்கிறதா இருந்தாலும் கவனமாக வந்து செய்யுங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடுகள் எதுவும் செய்யாமே இருக்கலாம், அதுதான் நல்லது. பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. கடனாக கூட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து நம்பிக்கைக்குரியவரா அப்படின்றத நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த பணம் உங்களுக்கு இழப்பாகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும். அந்த செலவு பார்த்தீங்கன்னா திடீர் செலவாக இருக்கும், அதிகமான செலவாக இருக்கும். ஸோ குடும்பம், நண்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை தான் வந்து சந்திக்க போகிறீங்க. அக்டோபர் மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதும். நவம்பர், டிசம்பர்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இன்னும் ஒரு 2 மாத காலம்தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே நல்ல வகையில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டு கிரகங்கள் சரியில்லை அப்படின்ற காரணத்தினாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த மாதங்களில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சரியான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பணத்தின் மீது நீங்கள் எப்போதும் கண் வைத்துட்டே இருக்கணும். மேலும் தொழில், வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தொழிலெலாம் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் நிறைய யுத்திகளை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா புதுசான டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சூப்பராக இருக்கும். லாபம் அதிகமாகவே கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 11வது வீட்டில் தான் இருக்கிறாரு, பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு காரிய தடைகள் எது இருந்தாலும் எல்லாம் விலக ஆரம்பிச்சிட்டோம். துணிச்சல், தைரியம் இதெல்லாம் வந்து பிறக்கும். கண்டிப்பாக அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் 9வது இடத்துல பலம் பெற்று இருக்கிறாரு. ஸோ இந்த பலம் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை வந்து கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். விருச்சிக ராசியுடைய ஆண்கள்லாம் வந்து தைரியமாக இருங்க. ஏன்னா பெண்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. புதுசாக எதுவும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிராத்தமும் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அத்தியாவசிய செலவாக இருக்குது அப்படின்னா மட்டும் செலவு பண்ணிங்க அப்படின்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வேறு இருக்கிறாரு. அஷ்டமத்தில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள் உருவாகும். அதாவது ஆடம்பர செலவுகளானது இருக்கும். பெருசாக இந்த ஆடம்பர செலவுகளெல்லாம் நீங்கள் வந்து ஆர்வம் காட்டாதீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், பணத்தின் மீது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் பணத்தினுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கடுமையாக உழைக்கணும், உண்மையாக வந்து உழைக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஆர்வத்தை காட்டுங்க. மாற்று வழிகளை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள்.
மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய ராசிக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறாங்க. செவ்வாய்க்காரனாக இருக்கிறனா முருகப்பெருமான் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.